பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலும் கூட தேவாதி தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து எல்லார் கண்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இந்த நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்தையும் நிறைவாய் நமக்கு தரும்படியான ஒரு மாதமாய் இந்த மாதம் அமையப் போகிறது. ஏழு நாளே வேதத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எல்லாம் நிறைவாய் சம்பூர்ணமாய் கிடைக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடும் கிருபையோடும் பொறுமையோடும் நாம் காத்திருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியாய் ஆண்டவர் வருகிற நாட்களில் தரப்போகிறாருங்க. எல்லாருக்கும் முன்பாக ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது இருந்தாலும் இல்லைனாலும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. யார் உடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவாதி தேவன் நம்மோடு கூட பயணம் செய்கிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் களிமண்ணாக இருக்கிறேன், எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் என்னை வணைந்து கொள்ளுங்க, எங்கள் இடத்துல ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறுமையாக நிற்கிறோம், எங்கள் பாத்திரம் நிரம்பி விழும்படியான ஒரு கிருபையும் ஆசிரியம் எங்களுக்கு தாங்கன்னு இந்த நாளில் நான் முழுமனதோடு ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். வேதத்தில் அநேகர் பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் பெற்றிருக்காங்க. அதே போல் நாமும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை சாட்சியாய் அநேகரிடத்தில் அறிவிக்கவும் போகிறோம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரினுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தலாம். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டு தாங்க இருக்காரு. நாம தான் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நம்மால் யாருக்குமே எந்த ஒரு நன்மையும் நடக்கலைன்னு சொல்லி நம்ம வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குள்ளவே நமக்குள்ளாய் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அதையெல்லாம் இந்த நாளில் நம்ம எடுத்து போட்டு தடைகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வெட்கப்பட்டோமோ பிரயோஜனம் இல்லைன்னு நம்மளை சொன்னாங்களோ அந்த இடத்துலெல்லாம் ஆண்டவர் நம்மை மேன்மையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். வேலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வேலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து இந்த மாதம் நிறைவடைவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இதே விசுவாசத்தோடு நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நிறைவான கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென்.